ஹலோ ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை பபுள். வணக்கம், நான் உங்கள் சந்தியா பேசுகிறேன். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா இங்கே இங்கிலாந்துக்கு வந்த உடனே நீங்கள் இங்கே செட்டில் ஆகிறதுக்கு செய்ய வேண்டிய வேலைகள் என்னென்ன, பேப்பர் ஒர்க்ஸ் என்ன அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ரீசெண்டாக நான் 2 வீடியோ போட்டிருந்தேன். இங்கே இங்கிலாந்தில் வீடு வாடகைக்கு எடுக்கிறது எப்படி, அப்புறம் அதுக்கான செலவுகள் என்னென்ன அப்படின்ட்டு 2 வீடியோ போட்டிருந்தேன். அந்த 2 வீடியோவுமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோஸ். கண்டிப்பாக அந்த வீடியோஸை போய் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ, கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க தொடங்கிடலாம். இங்கே வந்த உடனே நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் திறக்கிறது தான். எதுக்கு அப்படின்னாக்கா நீங்கள் வேலை வாய்ப்போடு இங்கே வந்திருந்தீங்கன்னா, இல்லை இங்கே நீங்கள் வேலை தான் தேட போகிறீங்க அப்படின்னாக்கா உங்களோட சம்பளம் உழுறதுக்கு ஒரு அக்கௌண்ட் இருந்தே ஆகணும். இங்கே இன்னொன்று இங்கே நீங்கள் செட்டில் ஆக போகிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் பேப்பர் ஒர்க்ஸ் நிறைய செஞ்சாகணும். அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ப்ரூஃப் ஆஃப் லிவிங் கேட்பாங்க. அப்படின்னா நீங்கள் இங்கே தான் வாழ்றீங்க அப்படின்றதுக்கான ப்ரூஃப் கேட்பாங்க. உங்களோட அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட், உங்களோட பேங்க்ல இருக்கிற அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு ஒரு ப்ரூஃப் ஆஃப் லிவிங்கா உதவும். அதனால ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கிறது நல்லது. பேங்க்ஸ்லயே உங்களுக்கு 2 டைப் ஆஃப் பேங்க்ஸ் இருக்கு. ட்ரெடிஷ்னல் பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்க நேருக்கு நேராக போய் உங்களோட வேலையெல்லாம் அவங்க ஆஃபீஸ்ல முடிச்சுக்கலாம். அந்த பேங்க்ஸ்லாம் பார்த்தோம்னா HSBC, பார்க்லேஸ் அந்த மாதிரி பேங்க்ஸ் இருக்கு. இதுவே நீங்க ஆன்லைன் பேங்க்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மான்சோ, ரெவோல்யூ அப்படின்ற பெரிய பேங்க்ஸ்லாம் இருக்கு. ஆனா அது உங்களோட வேலை எல்லாத்தையுமே நீங்க ஆன்லைன்ல தான் செஞ்சாகணும். நேருக்கு நேராக போய் வேலையை செய்யற மாதிரி அவங்களுக்கு ஆஃபீஸுங்க இல்லை. இன்னொன்று என்ன அப்படின்னாக்கா உங்களுக்கு உங்களோட சோஷியல் ஸ்டேட்டஸ், நீங்கள் இங்கே எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க, இல்லை எதாச்சும் கஷ்டத்தில் இருக்கிறீங்களா இல்லையா அப்படின்ட்டு பார்த்து கவர்மெண்ட் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த பெனிஃபிட்ஸை நீங்கள் வாங்குறதுக்கும் நீங்கள் ஒரு அக்கௌண்ட் வச்சிட்டு இருக்கணும் இங்கே. ஸோ இந்த 3 விஷயத்துக்காகவும் நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது பேங்க் அக்கௌண்ட் திறக்கிறது தான். ரெண்டாவதா நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னாக்கா செட்டில்டு ஸ்டேட்டஸ்க்கு அப்ளை பண்றது தான். ஸோ கவர்மெண்ட் சைட்லேயே உங்களுக்கு எப்படி செய்யணும் அப்படின்ட்டு கிளியரா போட்டிருக்காங்க. ஸோ நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். ஸோ நீங்க எந்த நேஷனாலிட்டி, நீங்க எந்த நாட்டுல இருந்து வந்திருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க எந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு தேடி பார்த்துக்குங்க. இப்போ என்னோட விஷயத்துக்கு வந்தோம் அப்படின்னாக்கா நான் பிரெஞ்சு நேஷனாலிட்டி. இப்போ பிரெக்சிட் இருக்கிறதுனால இங்கிலாந்து யூரோப் நாடு இல்லை. ஸோ நான் இங்க இருக்கணும்னா நான் ஸ்டேட்டஸ் அப்ளை பண்றது தான் நல்லது. ஸோ நான் இங்க வந்த உடனே ஸ்டேட்டஸ் அப்ளை பண்ணியிருந்தேன். அது எப்படி பண்ணியிருந்தேன் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் அந்த கவர்மெண்ட் சைட்லுக்கு போன உடனே உங்களுக்கு ஒரு ஆப் டவுன்லோட் பண்ண சொல்லுவாங்க. அந்த ஆப்ல தான் எல்லாமே செய்யறாங்க. ஸோ அதுல உங்களுக்கு நிறைய கேள்விகள் கேட்பாங்க. அப்புறமேட்டு உங்களோட ஐடென்டிட்டியை ப்ரூஃப் பண்ண சொல்லுவாங்க. நீங்க யாரு அப்படின்ற ஆதாரத்தை கொடுக்க சொல்றாங்க. அது பாஸ்போர்ட்டு, போட்டோ அந்த மாதிரி ப்ரூஃப் வழியா நீங்க கொடுக்கலாம். அப்புறமேட்டு ப்ரூஃப் ஆஃப் லிவிங், நீங்க இங்கிலாந்துல தான் வாழுறீங்க அப்படின்ற ஆதாரம் கேட்குறாங்க. ஸோ அதுக்கு தான் நான் சொன்னேன், ஃபர்ஸ்டே நீங்க ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா நீங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஒரு ப்ரூஃப் ஆஃப் லிவிங்கா கொடுக்கலாம். அது இல்லாம நீங்க என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி பில், கேஸ் பில், அப்புறம் வாட்டர் பில். ஸோ அதனால தான் நான் இங்க வந்த உடனே ஒரு 3 மாசம் கழிச்சு தான் நான் இந்த ஸ்டேட்டஸ்க்கு அப்ளை பண்ணேன். ஏன் அப்படின்னா கொஞ்சம் ப்ரூஃப் ஆஃப் லிவிங்க்கு தேவையான பேப்பர்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிட்டு அப்புறம் அப்ளை பண்ணேன். ஸோ நீங்களும் இங்கே வர்றதா இருந்தாக்கா நீங்கள் ப்ரூஃப் ஆஃப் லிவிங்க்கு தேவையான பேப்பருக்கு கொஞ்சம் நல்லா கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு ஸ்டேட்டஸ்க்கு அப்ளை பண்ணுங்க. ஸோ நான் அப்ளை பண்ண உடனே ஒரு வாரத்துக்குள்ளேயே எனக்கு அப்ளிகேஷனோட பதில் வந்துருச்சு. ஸோ எனக்கு ப்ரீ செட்டில்டு ஸ்டேட்டஸ் கொடுத்தாங்க. எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்போது ப்ரீ செட்டில்டு ஸ்டேட்டஸ் தான் கொடுப்பாங்க. அது நீங்க 5 வருஷத்துக்கு இந்த நாட்டில் வாழலாம் அப்படின்றதுக்கான ஒரு ஆதாரம். ஸோ நீங்க வேலைக்கு போறீங்க இல்லைனாக்கா எங்கனாச்சும் உங்களுக்கு இந்த ப்ரூஃப் கேட்குறாங்க அப்படின்னாக்கா அந்த மெயிலிலேயே உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. அதில் போயிட்டு நீங்க அந்த செட்டில்டு ப்ரீ செட்டில்டு ஸ்டேட்டஸோட ப்ரூஃப் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 5 வருஷம் கழிச்சு நீங்க திரும்பி செட்டில்டு ஸ்டேட்டஸ்க்கு அப்ளை பண்ணி ஆகணும். அதுக்கு மேல நீங்க இங்க வாழணும் அப்படின்னாக்கா நீங்க அதை செஞ்சே ஆகணும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த ப்ரொசீஜர் நடக்கும்.
மூணாவதா நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னாக்கா வந்து நீங்க ஜிபி கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணணும். அது என்ன அப்படின்னாக்கா வந்து நம்ம டாக்டர் தான். இந்த சின்ன சின்ன விஷயத்த அப்பாயின்மெண்ட் எடுத்து பார்க்கக்கூடிய டாக்டருங்களை தான் வந்து நம்ம ஜிபி அப்படின்னுவோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு NHS ஃப்ரீ தான். நேஷனல் ஹெல்த் சர்வீஸ் வந்து எல்லாமே ஃப்ரீ. இப்போ வந்து உங்களுக்கு எதனாச்சும் பிரச்சனைனா நீங்க ஃபர்ஸ்ட் பாக்குற டாக்டர் தான் வந்து உங்களுக்கு ஜிபி. ஸோ உங்களுக்கான ஜிபி கிட்ட நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும். நீங்க வந்து நீங்க எங்க வாழ்றீங்களோ அந்த போஸ்ட் கோட ஒரு கவர்மெண்ட் சைட்ல போட்டீங்கன்னாக்கா வந்து உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற ஜிபி எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ நீங்க தேடி பார்த்து கம்பேர் பண்ணி எது நல்லா இருக்கு இல்ல அப்படின்னு பார்த்து நீங்க அவங்க கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எதாச்சும் பிரச்சனை, ஹெல்த் பிரச்சனை அப்படின்னாக்கா நீங்க ஃபர்ஸ்ட் ஜிபியை போய் பார்க்கலாம். அவங்க தான் உங்களை வந்து ஹாஸ்பிட்டல்ல இல்லைனாக்கா வந்து ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட அனுப்புவாங்க. ஸோ அது வந்து ரொம்பவே முக்கியம் ஜிபி. நாலாவதா நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னாக்கா வந்து NI நம்பருக்கு அப்ளை பண்றது தான். அது வந்து நேஷனல் இன்சூரன்ஸ் நம்பர். அது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அது வந்து கவர்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ், டாக்ஸஸ் எல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணி ட்ராக் பண்றதுக்கு. கான்ட்ரிபியூஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நீங்க இங்க வேலை செய்றீங்க அப்படின்னாக்கா வந்து உங்களோட சம்பளத்துல கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் காசை பிடிக்கும். அந்த காசை வச்சுதான் வந்து தேவையானவங்க எல்லாருக்குமே அவங்க வந்து பெனிஃபிட்ஸ் கொடுப்பாங்க. இல்லைனாக்கா வந்து இந்த மெடிக்கல் சிஸ்டமே ஃப்ரீயா கொடுக்குறாங்க இல்லையா, அது எல்லாமே வந்து அந்த கான்ட்ரிபியூஷன்ஸால தான். ஸோ நீங்க என்ன கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கீங்க அப்படின்ற ட்ராக் வச்சிருக்கிறதுக்காக தான் வந்து உங்களுக்கு அந்த NI நம்பர் கொடுக்குறாங்க. ஸோ அந்த NI நம்பர் உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி நம்பர் மாதிரியே ரொம்பவே முக்கியமான நம்பர். ஏன் அப்படின்னா வந்து உங்களோட முக்கியமான தாளுங்க எல்லாத்துலயுமே அந்த நம்பர் இருக்கும். உங்களோட சம்பளத்தாள்ல இருந்து உங்களோட பிற்காலத்துல நீங்க வாங்க போற பென்ஷன்ஸ் வரைக்கும் வந்து எல்லாத்துலயுமே உங்களுக்கு அந்த நம்பர் இருக்கும். ஸோ இது வந்து ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. என்னோட கேஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து இப்போ வந்து நம்ம கொஞ்சம் இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல இருக்கிறதுனால வந்து அந்த ஆஃபீஸ் வந்து மூடி இருக்கு. என்னால இன்னும் அந்த NI நம்பருக்கு வந்து அப்ளை பண்ண முடியல. ஆனால் அந்த ஆஃபீஸ் திறந்த உடனே முதல்ல வந்து NI நம்பருக்கு வந்து அப்ளை பண்ணியே ஆகணும். அஞ்சாவதா நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னாக்கா வந்து கவர்மெண்ட் கொடுக்குற பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்ட்டு நீங்க பார்த்து வச்சுக்கணும். உங்களுக்கு மாசத்துக்கு எவ்வளவு வருமானம் இருக்கு அப்படின்ட்டு பார்த்து நீங்க வந்து கவர்மெண்ட் கொடுக்குற கேட்டகரியில நீங்க சேர்றீங்களா அப்படின்ட்டு நீங்க பார்க்கணும். நீங்க வந்து அந்த கேட்டகரியில சேர்றீங்க அப்படின்னாக்கா வந்து நீங்க யுனிவர்சல் கிரெடிட் அப்படின்ற ஒரு பெனிஃபிட்ஸ்க்கு நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். இப்போ வந்து அந்த சிஸ்டம் கொஞ்சம் மாறிடுச்சு. மிந்திலாம் வந்து தனித்தனியா கொடுத்துட்டு இருந்தாங்க. சைல்டு டாக்ஸ் கிரெடிட், இன்கம் சப்போர்ட், ஹவுசிங் சப்போர்ட்ன்ற மாதிரி வந்து தனித்தனியா கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ வந்து எல்லாத்தையும் சேர்த்து வச்சு யூனிவர்சல் கிரெடிட் அப்படின்ற ஒரே ஒரு பெனிஃபிட்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஸோ நீங்க வந்து அந்த கேட்டகரியில சேர்றீங்களா அப்படின்ட்டு நல்லா ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னாக்கா வந்து நீங்க கண்டிப்பா அதுக்கு அப்ளை பண்ணுங்க. இதுவே வந்து பிரான்ஸ்ல வந்து உங்களுக்கு பசங்களுக்கு வந்து அலோகாஸ்டம் ஃபமிலியால் அப்படின்ட்டு ஒன்று கொடுக்குறாங்க. இங்க எப்படி அது அப்படின்னாக்கா வந்து உங்களுக்கு யூனிவர்சல் கிரெடிட் ஒரு பேசிக் உங்களோட சம்பளத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு காசு கொடுப்பாங்க. அது இல்லாம வந்து 2 பசங்க வச்சிருந்தீங்கன்னாக்கா ஒரு பசங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் காசு கொடுப்பாங்க. அதுக்கு மேல 3-4 பசங்க வச்சிருந்தீங்கன்னாக்கா வந்து அவங்க வந்து 2017க்கு முன்னால பிறந்திருக்கணும். அப்போதான் வந்து அந்த பழைய லா பிரகாரம் ஒரு பசங்களுக்கும் காசு கொடுப்பாங்க. அப்படி இல்லைனாக்கா வந்து உங்களுக்கு 3 பசங்க வச்சிருந்தாலும் 4 பசங்க வச்சிருந்தாலும் மேக்சிமம் 2 பசங்களுக்கு தான் வந்து உங்களுக்கு காசு கொடுப்பாங்க. ஸோ நீங்க இந்த கேட்டகரியில சேர்றீங்க அப்படின்னாக்கா வந்து உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னாக்கா வந்து கண்டிப்பா வந்து நீங்க யூனிவர்சல் கிரெடிட்க்கு வந்து அப்ளை பண்ணுங்க. கடைசியா நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது என்ன அப்படின்னாக்கா நீங்க கவர்மெண்ட் சைட்டுக்கு போய் அடிக்கடி வந்து அப்டேட் பண்ணிக்கங்க. புதுசா ஏதாச்சும் நியூஸ் இருக்கா, இல்ல ஏதாச்சும் அட்வைஸ் மாறி இருக்கா, இல்ல லாஸ் புதுசா பாஸ் ஆயிருக்கா அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இது ஸ்பெஷலி வந்து நான் யூரோப்பியன்ஸ்க்கு தான் சொல்றேன். ஏன் அப்படின்னாக்கா வந்து இப்போ பிரெக்சிட் பாஸ் ஆனதுனால வந்து இங்கிலாந்து வந்து யூரோப்பை விட்டு போயிடுச்சு. இப்போ வந்து அந்த ஒரு டிரான்சிஷன் பீரியட்ல இருக்கும், இந்த பிரியிற பீரியட்ல இருக்கும். ஸோ வந்து சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு 2 வாரத்துக்கு முன்னால கொடுத்த அட்வைஸ் வந்து இன்னைக்கு வந்து அப் டு டேட்டா இருக்காது. ஸோ நடுவில் வந்து கொஞ்சம் மாத்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்க படிச்சு வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து பேப்பர் ஒர்க்ஸ் பண்ணாக்கா வந்து உங்களுக்கு நடுவில் வந்து எக்ஸ்ட்ராவா தாள் எல்லாம் கேட்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாகவும்
ஃபாஸ்ட்டாகவும் பேப்பர் ஒர்க் முடியும். ஸோ இதுதான் என்னோட லாஸ்ட் அட்வைஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.